ஏதோ ஒரு இடத்துல ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு 4 பேர் முன்னாடி நிக்கணும், காசு இருக்குது. காசு கொடுத்து விலை கொடுத்து பதவி வாங்கி கூடியவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். உழைத்து தியாகம் செய்து அந்த தியாகத்தின் அடிப்படையிலே வாய்ப்புகளை பெற்று பதவி பொறுப்பு எடுக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதனால்தான் இந்த நாம் கோடிட்டு காரணம் என்னன்னா, இந்த 3வது கூட்டம் தலையெடுக்க கூடாது. சமூகத்தில் இந்த கஷ்ட நஷ்டங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு மாய தோற்றத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிக உயர்ந்த பதவியான முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுக்காமல் திராவிட கட்சிகளில் முதன்மையான கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இயக்கத்தை இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அண்ணா வெற்றி பெற்று முதலமைச்சராகிறார் என்று சொன்னால் அதற்கு முதல் முக்கிய காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.